நீண்ட நாட்களுக்கு பின் தாவேகாவின் அரசியல் நகர்வு முனைப்பு பெற்றிருக்கிறது. புலி பதுங்குவது பாய்வதற்குத்தான் என்பது போல் கரூர் துயர சம்பவத்தின் பின்னர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார். அவரது உரையில் கரூர் கூட்ட நெரிசல் திமுகவால் திட்டமிடப்பட்டு ஏற்படுத்தப்பட்டதை உணர்த்துவது போல் இருக்கிறது. தேர்தல் நெருங்கும் நிலையில் விஜய் நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முக்கியமான பல்வேறு முடிவுகளை எடுத்துள்ளார். வேலை திட்டங்களுக்கான நிர்வாகிகளையும் நியமித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து ஆரம்பித்த அந்த கூட்டத்தில் விஜய் இதுவரை சேர்த்து வைத்த எல்லா கோபங்களையும் இறக்கி வைத்தது போல் திமுகவையும் முதல்வர் ஸ்டாலினையும் நேரடியாகவே தாக்கி பேசினார். கரூர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு நறுக்கு என்று குட்டியதை முதல்வர் மறந்துவிட்டாரா? உச்சநீதிமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திமுக வழக்கறிஞர்கள் திக்கி திணறி நின்றது முதல்வர் ஸ்டாலினுக்கு மறந்துவிட்டதா? இந்த சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் மட்டுமில்லாமல் நிஜத்திலும் மக்களும் முதலமைச்சர் மீது நம்பிக்கை இழந்துவிட்டனர். இது முதல்வருக்கு புரியவில்லை என்றால் 2026 தேர்தலில் மக்கள் இன்னும் ஆழமாக அழுத்தமாக புரிய வைப்பார்கள். சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேகா ஆகிய இரு கட்சிகளுக்கு இடையே மட்டும்தான் போட்டி என்று விஜய் தெரிவித்துள்ளார்.